பொம்மை படம் வந்து ஒரு பெண் இயக்குனர் நவயுகா அக்கா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் சைடாக இருக்கட்டும், மேக்கப் சைடாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. டீம் ஒர்க் உண்மைக்குமே நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள் இருக்கலாம். அந்த படத்துல வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணனால என்ன விளைவுகள் நடந்தது, சிறுவர் துஷ்பிரயோகங்களை பத்தி காட்டியிருந்தாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்ட்டு வரலாறு மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் கொண்டு வருது. அதாவது இலங்கையில முதல்ல என்ன நடந்துச்சு அதை தான் இப்பவும் நடக்குது. ஏன்னா நீங்க நினைக்கலாம் பெய்ட் ப்ரொமோஷனுக்கு தான் இவ ரொம்ப அலட்டிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இல்ல, போரால பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களோட மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது, அந்த விஷயங்களை அனுபவிச்சவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்னும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தமிழாக்கள் மட்டும் இல்ல, எங்களோட சகோதர மொழி இனத்தவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து நடிக்கிறது வந்து ரொம்ப 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 தைரியம் வேணும் அதுக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட 2 கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க படத்தை வச்சுக்கொண்டு எங்களோட நாட்டு படத்தை கம்பேர் பண்ணி எங்களோட ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறது வந்து எனக்கு எந்த விதத்தில் சரி அப்படின்றது எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையிலேருந்து சரி, ஒரு பாட்டி கேரக்டர் வந்தாங்க, அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் அவங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியாட்டி ரொம்ப லோவாகவோ பண்ணல. நவயுகா அக்காவும் யசோதா வந்து மெயின் லீடிங் கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி குட்டி பொம்மைகள் காட்டியிருப்பாங்க, மாஸ்க் அதாவது முகமூடி காட்டியிருப்பாங்க. 2 ஜோனரில் போயிட்டு இருக்குது. அது என்ன மாதிரி அப்படின்றது இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். பட் படத்தில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்கும். ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 19ஆம் தேதி. அந்த லிஸ்ட் வந்து நான் இதில் போடுறேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்தியா சினிமாவுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுற நாங்கள் ஏன் இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுற எங்கட கலைஞர்களுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தியேட்டர் போயிட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க.